வெல்கம் பேக் டு மை சேனல். இப்போ இருக்கிற இடம் வந்து வியன்னா ரயில்வே ஸ்டேஷன். இதுதான் வியன்னாவோட சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன். இந்த ஸ்டேஷனில் இருந்து நெக்ஸ்ட் நான் ஸ்விட்சர்லாண்ட் போகிறேன். ஸோ ஸ்விட்சர்லாண்டில் எங்கெங்கே நான் சுற்றி பார்த்தேன் அப்படின்றது தான் இந்த வீடியோ. ஸோ ஃபஸ்ட்டாக நான் போன இடம் வந்து இந்த லிண்டட் சாக்லேட் ஃபேக்ட்ரி. இது வந்து அந்த சாக்லேட்டை எப்படி செய்கிறாங்க அப்படின்றத உங்களுக்கு ஃபுல்லாக ஒரு டெமோ மாதிரி காமிப்பாங்க. அண்ட் இது வந்து ஒரு குட்டி ரெஸ்டாரண்ட் அங்கே இருக்குது, நின்றுட்டில் நல்லாயிருக்கு, ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபுட் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ், பட் இங்கே நல்லா இருந்துச்சு. என்ட்ரன்ஸ்லேயே வந்து ஒரு பெரிய ஃபவுண்டெயின், சாக்லேட் ஃபவுண்டெயின் இங்கே வச்சுருக்காங்க. இது 1500 கிலோ சாக்லேட்ஸ் இதில் இருக்கான் அண்ட் 30 feet ஹை இது. ஸோ இந்த சாக்லேட் ஃபேக்ட்ரி சுற்றி பார்க்குறதுக்கு 17 Swiss franc சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ அப்ராக்சிமேட்லி 1500 ருபீஸு. இது ஆன்லைன்லேயும் இருக்கும், ஆஃப்லைன்லேயும் இருக்கும். பட் ஆன்லைனில் பண்ணிட்டு வர்றது பெட்டர். எனக்கு லக்கிலி ஆஃப்லைனில் டிக்கெட் கிடச்சிது. நான் போனோடனே கவுண்டரில் இருந்தது, கொடுத்தாங்க. ஒரு சில டிக்கெட்ஸ் அவங்க பிளாக் பண்ணி வச்சுருக்காங்க ஆஃப்லைனில் வரவங்களுக்குன்ட்டு. பட் ஆன்லைனில் புக் பண்ணுறது பெட்டர். டிக்கெட் வாங்கிட்டு நீங்கள் என்டர் ஆகும்போது உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கும். அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை வச்சு நீங்கள் எந்த லாங்குவேஜுமோ அதை நீங்கள் கான்ஃபிகர் பண்ணிக்கணும். ஒரு போர்டு கிட்டேயும் ஒரு ரவுண்டாக ஒரு பட்டன் இருக்கும். அந்த பட்டன் கிட்டே நீங்கள் இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சிங்கன்னா அதை பற்றி அதை எக்ஸ்பிளைன் பண்ணணும். இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை நீங்கள் காதில் வச்சு கேட்டுக்கலாம், மொபைலில் பேசுகிற மாதிரி. ஸோ அவங்க அந்த எல்லாமே க்ளீனாக வச்சுருக்காங்க. அந்த ஒரு ஸ்டெப் என்னென்ன ப்ராசஸ் பண்ணுறாங்க, எப்படி பண்ணுறாங்க, இந்த சாக்லேட் எப்படி கடைசியாக வந்து நம்ம கை கிடைக்குது. ஸோ இதுக்குள்ளார தான் ஆக்சுவலாக இதுதான் அந்த கோகோ அந்த இது ஃப்ரூட்டு. இந்த ஃப்ரூட்குள்ளார ஒரு விதை இருக்கும், அதை வச்சு தான் அவங்க சாக்லேட் செய்ய போகிறாங்க. ஸோ அதை பற்றியான எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் தான் இங்கே இருந்துச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து அது எப்படிலாம் வளர்க்குறாங்க அந்த செடியை, அதுக்கு வந்து எந்த அளவுக்கு இது எங்கே வளருதுன்னா இது எல்லாமே வந்து ஆஃப்ரிக்காவில் தான். அதுக்கேற்ற டெம்பரேச்சர் எல்லாமே அங்கே தான் இருக்குது. அப்படின்றதுனால மெயினாக ஃபுல் அண்ட் ஃபுல் இதை வந்து ஒரு வாழைத்தோப்பில் தான் வளர்க்குறாங்க. இது வந்து ஆஃப்ரிக்காவில் மட்டும்தான் இந்த சாக்லேட்ஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த செடி இது ஃபஸ்ட்டு வந்து இந்த செடியை எடுத்து அது பக்கத்தில் வச்சிடுறாங்க. ஸோ கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அது இந்த மாதிரி உங்களுக்கு வளர்ந்துடும். இது வந்து அதோட வேர் எப்படிலாம் பரவும் அப்படின்றதுக்கு. ஸோ இப்போ வந்து அந்த வந்து கோகோ ஃப்ரூட் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இப்போ அதை வந்து எடுக்கிறாங்க. எடுத்துகிட்டு இப்போ அதுக்குள்ளார இருக்க அந்த வெள்ளை கலர் அந்த விதை எடுத்துகிட்டு ஸோ இதை மட்டும் தனியாக ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணுறாங்க, ஒரு வாழையில் வச்சு. அதுக்கப்புறம் கொஞ்ச நாளைக்கு அப்படியே மூடி எடுத்து வச்சுருவாங்க அதை. ஸோ இப்போ ஒரு 1 வீக் கிட்ட ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் அவங்க திருப்பி அதெல்லாம் எடுக்கிறாங்க. இப்போ அந்த கலர்லாம் மாறிட்டு இப்போ ஒரு ப்ரௌன் கலரில் இருக்கும். ஸோ அதில் நல்லா இருக்கிறது மட்டும் எடுத்து மூட்டை கட்டி அதை மறுபடியும் ஒருத்தர் இன்ஸ்பெக்ஷன் பண்ணிக்கிறாங்க, அதை டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி. இதில் நல்லா இருக்கிறது மட்டும்தான் எடுத்து டிரான்ஸ்போர்ட் பண்ணுவாங்க, மிச்சம் இருக்கிறது எல்லாமே வேஸ்ட்டு. இந்த அங்கேயே கொஞ்சம் சீட்ஸ் வந்து ஒரு கிளாஸ் இதுக்குள்ளார வச்சுருந்தாங்க. ஸோ அது எப்படி இருக்குன்னு ஃபீல் பண்ணும்போது நம்ம கூழாங்கல் மாதிரி இருக்குது. ஸோ இப்போ நம்ம அடுத்த செக்ஷனுக்கு வந்துட்டோம். இந்த செக்ஷனில் எப்படி இந்த சாக்லேட் உருவாச்சு, இது எப்படி அவங்க கன்சியூம் பண்ண ஆரம்பித்தாங்க அப்படின்ற மாதிரியான ஸ்டோரிஸ். ஸோ இனிஷியலாக இதை வந்து ரொம்ப ரிச் பீப்புள் மட்டும் தான் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க.
அதுக்கப்புறம் இந்த மிஷினரிஸ்லாம் வந்ததுக்கப்புறம் நிறைய நம்ம ப்ரொடியூஸ் பண்ண முடிஞ்சதுனால இது வந்து மற்ற மக்களும் சாப்பிட்டாங்க. இது வந்து எல்லாருக்கும் ஈஸியாக கிடச்சிது அப்படின்றதும். அண்ட் சாக்லேட்டோட ஹிஸ்ட்ரி என்னென்ன நடந்தது அப்படின்றது இந்த ரூமில் ஒட்டிலாம் போட்டுட்டு இருந்தாங்க. இந்த ரூமில் சாக்லேட் கம்பெனிஸ் யார் யாரெல்லாம் இருந்தாங்க, யார் ஏதாவது ஃபேமஸ் சாக்லேட் கம்பெனிஸ் யாரெல்லாம் இருந்துச்சு, யாரெல்லாம் இந்த சாக்லேட் இண்டஸ்ட்ரியை லீட் பண்ணிட்டு இருந்தாங்க, அவங்களோட ஹெட் ஆஃபீஸ் எங்கே இருந்தது, அவங்களோட ப்ரொடக்ஷன் ஸ்டைல்ஸ் எப்படி இருந்துச்சு, இதுதான் இந்த மிஷின். இந்த மிஷினில் தான் வந்து சாக்லேட்டை வந்து இந்த மாதிரி பீட் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. இந்த மாதிரியான மிஷின் வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் ப்ரொடக்ஷன் அதிகமாச்சு அப்படின்றது சொன்னாங்க. இது வந்து டிஃப்ரென்சஸ். இது வந்து ஒரு 1900s எப்படி இருந்தது, 1900s இந்த மாதிரி வந்து மக்கள் வந்து சாக்லேட்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு ஒர்க் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதெல்லாம் வந்து இந்த சாக்லேட் இம்ப்ரெஷன்ஸ், இந்த மாதிரியான டிசைன்லாம் சாக்லேட் செஞ்சுருக்காங்க அந்த டைமில் 1900s. ஸோ அந்த பாக்ஸஸ்லாம் வச்சுருக்காங்க இங்கே. ஸோ இந்த பீரியடில் 1900 to 1950 இந்த ஸ்டேஜிலலாம் வந்து கொஞ்சம் மிஷினரிஸ் வந்துருச்சு. ஸோ ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் ஆகிட்டு அவங்களோட சாக்லேட் பேக்கிங் எல்லாமே மாறிடுச்சு. ஸோ இது எல்லாமே அந்த சாக்லேட் பிராண்ட்ஸ் எல்லாமே இப்போ அந்த 2 இருக்கும். ஸோ அந்த சாக்லேட்ஸ் எல்லாம் எப்படிலாம் இருந்துச்சு அப்படின்றது இது. ஸோ இந்த 1950 to 1980 இந்த பீரியட்லலாம் இன்னமும் கொஞ்சம் நல்லா டெவலப் ஆகிட்டாங்க. ஸோ இந்த சாக்லேட் பேக்கிங் எல்லாமே வந்து உங்களுக்கு மிஷின்லேயே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சாக்லேட் ட்ரேஸ், அண்ட் இப்போ இருக்கிற கரண்ட் ஜென்ரேஷனில் எந்த அளவுக்கு மிஷினரிஸ் இருக்குது, எவ்வளோ ஸ்பீடாக நம்ம வந்து ப்ரொடக்ஷன் பண்ண முடியும் அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. இந்த சாக்லேட்ஸ், இந்த ரேபிட் மாதிரியான சாக்லேட்ஸ்லாம் கிறிஸ்மஸ் டைமில் ரொம்ப ஃபேமஸ். இப்போ இருக்கிற பாக்ஸஸ் எல்லாம் இது தான். இப்போ நம்ம எந்த ரெண்டுட்டு வாங்கினாலும் இந்த மாதிரி தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு செக்ஷனில் அங்கே இம்போர்ட் ஆன அந்த கோகோ பீன்ஸை எடுத்து அதில் இருக்கிற ஷெல்ஸ்லாம் எப்படி ரிமூவ் பண்ணுறாங்க, அதில் என்னென்ன ப்ராசஸ் பண்ணுறாங்க, ப்யூரிஃபிகேஷன் என்னெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்றத ஒரு மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த ஷெல் ரிமூவ் பண்ணதை இங்கே வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட்டு ப்ராசஸ் வந்து இப்போ மிக்ஸ் பண்ணணும். இந்த சாக்லேட் அண்ட் இந்த மில்க் பவுடர்ஸ் இதெல்லாமே மிக்ஸ் பண்ணணும். ஸோ அது எப்படிலாம் மிக்ஸ் பண்ணுறாங்க, அதில் என்னென்ன ஸ்டேஜஸ் இருக்குது அப்படின்றதையும், இன்க்ரீடியன்ஸ் என்னென்ன டிஃப்ரெண்ட் இன்க்ரீடியன்ஸ் நம்ம போடலாம். ஸோ ஆரஞ்சு ஃப்ளேவர்ஸ் அந்த மாதிரியான சாக்லேட்ஸு, ஸோ அதெல்லாமே மென்ஷன் பண்ணி இது எப்படி அந்த சாக்லேட் கொண்டு வராங்க அப்படின்றத இங்கே போட்டிருக்காங்க. அண்ட் இது வந்து அந்த டார்க் சாக்லேட், ஒயிட் சாக்லேட்டோட காம்போசிஷன்ஸ் அதையும் இங்கே மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. இப்போ தான் ஒரு மோஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான செக்ஷனுக்கு வந்திருக்கோம். இங்கே வந்து லிக்விட் சாக்லேட்ஸ் 3 ஃப்ளேவர்ஸ் வச்சுருக்காங்க. டார்க் சாக்லேட், ஒயிட் சாக்லேட் அண்ட் மில்க் சாக்லேட். இது மூணும் அன்லிமிட்டெட். அந்த ஃபவுண்டெயினில் வந்துக்கிட்டே இருக்கும். இது ஒரு சின்ன டேப் இருக்கும். அந்த டேப் வச்சு இழுத்தா நீங்கள் ஸ்பூனில் ஃபில் பண்ணிக்கலாம். எவ்வளோ வேணுமோ ஃபில் பண்ணிக்கலாம். நான் கிட்டத்தட்ட ஒரு 10 to 15 ஸ்பூன் சாப்பிட்ருப்பேன். ஆனால் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. டார்க் சாக்லேட் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது. அண்ட் ஒயிட் சாக்லேட்டும் ரொம்ப நல்லா இருந்தது. இன்னொன்று ஓகே தான், பட் எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து டார்க் அண்ட் ஒயிட் சாக்லேட்ஸ். ஸோ சாக்லேட் டேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் நம்ம வந்து சாக்லேட் டூர் கண்டினியூ பண்ணுறோம். இங்கே வந்து சாக்லேட் எப்படி கூலிங் பண்ணுறாங்க, கூலிங் பண்ணிவிட்டு அதில் நெக்ஸ்ட் லேயர்ஸ் எப்படி ஆட் பண்ணுறாங்க அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மிஷினில் போகும்போது ப்ரௌன் கலரில் இருக்கா, இங்கே வரும்போது அது கொஞ்சம் ஒயிட் கலராக மாறிடுது. அண்ட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேலே ஒரு டிப் மாதிரி வைக்கிறாங்க, ஒரு குட்டி இது எல்லாமே மிஷினே பண்ணிடுது. அண்ட் திருப்பி கூலிங் பண்ணி இது பேக்கிங்க்கு ரெடி ஆகிடுது.
ஸோ இந்த இண்டிவிஜுவல் சாக்லேட்ஸ் பேக் இது நேராக பேக்கிங்க்கு போயிடுது. ஸோ இதோட முடிஞ்சுது இண்டிவிஜுவல் சாக்லேட்ஸ். இப்போ வந்து பார் சாக்லேட்ஸ் சேம் கான்செப்ட் தான். இங்கே வந்து ஒரு டெம்ப்ளேட் வச்சுருக்காங்க. அதில் சாக்லேட் ஃபில் பண்ணிவிட்டு அதை திருப்பி இதே மாதிரி ப்ராசஸ் பண்ணி நீங்கள் பார்த்தீங்கன்னா சாக்லேட் ஃபில் பண்ணியிருக்காங்க. இது இந்த மிஷினுக்குள்ளார போய்ட்டு நெக்ஸ்ட் சைடு வரும்போது உங்களுக்கு அந்த சாக்லேட் ப்ராப்பராக ஃபில் ஆகிருக்கும். ஸோ இப்போ பார் சாக்லேட் ரெடி ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு பேக்கிங், அவ்வளோதான். ஸோ இது வந்து நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் செக்ஷன். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் பச்சை கலரில் இருக்குது. ஸோ பச்சை கலரில் இருக்குன்னா கை நீங்கள் கண்ணிட்டினீங்கன்னா உங்களுக்கு சாக்லேட் அதில் விடும். அது சென்சார், அது ரெடி ஆகிட்டே இருக்கும். இப்போ இங்கே அங்கே கை காமிக்கிறாங்க, உடனே அவங்க கையில் ஒரு சாக்லேட் பார் விழுந்துருச்சு. இப்போ நெக்ஸ்ட் வந்து ரெட்டாக மாறிடும். ரெட்டாக மாறிடுச்சுன்னா அது வந்து சாக்லேட் ரெடி ஆகிட்டுருக்கு அப்படின்னு அர்த்தம். அது இன்னும் கொஞ்சம் நேரத்தில் மறுபடியும் க்ரீனாக மாறிடும். நீங்கள் எத்தனை இது வந்து ஒன்றுமே ஒரு ஃப்ளேவர் 8 ஃப்ளேவர் வச்சுருந்தாங்க. ஸோ அந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே லெஃப்ட் சைட்லலாம் வச்சுருக்காங்க பாருங்கள். என்னென்ன இன்க்ரீடியன்ஸ், பாதாம், பிஸ்தா, ஃப்ரூட்ஸு, இது எல்லாமே. ஸோ இதுவும் அன்லிமிட்டட் தான், எவ்வளோ வேணாலும் சாப்பிட்லாம். இங்கே எல்லாத்துலேயும் ஒரு சாக்லேட் சாப்பிட்டேன், அதுவே எனக்கு வயிறு ஃபுல்லாகிடுச்சு. ஆனால் ரொம்ப நல்லா இருந்துச்சு, எல்லாமே நல்லா இருந்துச்சு. அந்த ஆரஞ்சு போட்ட சாக்லேட்ஸ் வந்து கொஞ்சம் ரொம்பவே நல்லா இருந்தது, டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. நான் இது வரைக்கும் அந்த மாதிரி சாப்பிட்டதில்லை, ஆனால் நல்லா இருந்துச்சு. இது எல்லாமே அந்த ஃப்ளேவர்ஸ் நல்லா இருக்குது அப்படின்ட்டு. ஸோ டூரோட லாஸ்ட்டு செக்ஷனில் வந்து எந்தெந்த கண்ட்ரீஸில் எவ்வளோ சாக்லேட் கன்சியூம் பண்ணுறாங்க, எவ்வளோ இம்போர்ட் பண்ணுறாங்க, அண்ட் அந்த டைமில் இருந்த ஆடு டு இந்த டைமில் இருந்த ஆட் வரைக்கும் எப்படிலாம் வந்து அவங்க மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிஸ் இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க அப்படின்றதெல்லாம் இங்கே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க இந்த ஒரு ரூமில். ஸோ இதுதான் லாஸ்ட்டு செக்ஷன். இந்த செக்ஷனில் வந்து சாக்லேட்ஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர்ஸ் வச்சுருக்காங்க. ஆளுக்கு ஒன்று எடுத்துக்கோங்க அப்படின்னு போர்டு போட்டிருக்காங்க. யாருமே அதை ஃபாலோ பண்ணல, நானும் அதை ஃபாலோ பண்ணல. ஸோ மோர் தென் 1 தான் எல்லாருமே எடுக்கிறாங்க. நிறைய எடுத்தால் மேபி ரொம்ப ஒரு கை நிறையா பேக்கெட்டில் எடுத்து போட்டால் வேணால் கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. 1 or 2 எடுத்தோம் அப்படின்னா அவங்க யாரும் கண்டுக்கிறதுலாம் இல்லை. எல்லாமே ஒன்று ஒரு டேஸ்ட், டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர்ஸ் தான், நல்லா தான் இருந்துச்சு. சாக்லேட் ரொம்ப பிடிக்கும் அப்படின்றவங்களுக்கு இந்த இடம், இங்கே கொடுக்குற காசுக்கு மேலே நீங்கள் சாக்லேட் சாப்பிட முடியும், எடுத்துகிட்டு வரவும் முடியும். எனக்கு இந்த டூர் ரொம்பவே பிடிச்சிருந்தது, நான் என்ஜாய் பண்ணேன். ஸோ இதே மாதிரி யாருக்காவது சாக்லேட் பிடிக்கும் இல்லை இதை எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு நினைக்கிறவங்க 100% பார்க்கக்கூடிய இடம் தான், கண்டிப்பாக போய் பாருங்கள். ஜூரிக் மெயின்லேயே இருக்குது. ஸோ ரொம்ப தூரம் நம்ம போகணுன்னு கூட அவசியம் கிடையாது. அண்ட் ஃபைனலாக இங்கேயும் எனக்கு ஒரு சாக்லேட் கொடுத்தாங்க, எனக்குன்ட்டு இல்லை எல்லாருக்குமே கொடுக்குறாங்க. அது சர்ப்ரைஸ் சாக்லேட்டுன்னு சொல்லிட்டு ஒரு டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர்ஸ் வச்சுருக்காங்க. அதுவே சூஸ் பண்ணி அந்த மிஷினை நமக்கு கொடுக்கும். ஸோ அந்த மாதிரியும் ஒரு சாக்லேட் கொடுத்தாங்க. கிரவுண்ட் ஃப்ளோர்லேயும் அவங்க சாக்லேட் ஷாப் வச்சுருக்காங்க. அவங்களோட மேக்கிங்கில் இருக்கிற எல்லா சாக்லேட்ஸுமே இங்கே டிஸ்பிளேல இருக்குது. ரொம்ப நிறையா இருக்குது சாக்லேட்ஸ் வெரைட்டிஸ் எல்லாமே. ஸோ வேணுன்றவங்க போய் பர்ச்சேஸ் பண்ணலாம். ப்ரைஸ் வந்து ஓகேவாக தான் இருக்குது, ரொம்ப அதிகமாகவும் இல்லை, ரொம்ப கம்மியாகவும் இல்லை. அது எல்லா இடத்துலையும் இருக்கிற அதோட ஸ்டாண்டர்ட் ப்ரைஸ் தான் வச்சுருக்காங்க. ஸோ சாக்லேட் ஃபேக்ட்ரி பார்த்து முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டாக பிளான் பண்ண இடம் வந்து ரைன் ஃபால்ஸ். இங்கேருந்து ஒரு 1.5 hours டிஸ்டன்ஸில் இருக்குது, பட் ஈஸிலி ரீச்சபிள் பை ட்ரெயின்ஸ். ஸோ இதுதான் அந்த ரைன் ஃபால்ஸ். இங்கே வந்து 2 விதமான பிளான்ஸ் வச்சுருக்காங்க. இப்போ அந்த லாங்காக பார்த்திங்கன்னா ஃப்ளாக் ஒன்று இருக்கும், அது தெரியுதா, அந்த இடத்துல கூட்டிகிட்டு போயிட்டு ட்ராப் பண்ணிவிடுவாங்க, நம்ம அங்கே மேலே ஏறிக்கலாம். ஸோ அது ஒரு பிளான். அந்த பிளான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ், பட் அது வந்து வர்த்தி உங்களுக்கு. அந்த ஏன்னா அந்த பிளானில் மட்டும்தான் உங்களை கூட்டிகிட்டு போயிட்டு அந்த தண்ணி கிட்டவே வந்து நிறுத்துவாங்க அந்த கப்பலை கொஞ்சம் நேரம். ஸோ இதுதான் அந்த 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 ஃப்ளாக் இருந்த ஏரியா தான், அந்த சின்ன ஒரு மவுண்டைன் மாதிரி இருந்தது, அந்த இடத்துல ஏறி எடுத்த வீடியோஸ் தான் இது எல்லாமே. ஸோ எங்களை ட்ராப் பண்ணிவிட்டு இந்த கப்பல் மட்டும் சுற்றிட்டுருக்கு. ஸோ இங்கே பார்த்திங்கன்னா அந்த சாரல் மட்டும் மேலே அடிக்கிற மாதிரி கூட்டிகிட்டு போவாங்க. இது நல்லாயிருக்கும். இந்த பிளான் சூஸ் பண்ணால் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஸோ இது ஒரு மஸ்ட் சி பிளேஸ் தான், நல்லா இருந்துச்சு. நான் போகிறப்போ வந்து அவ்வளோ க்ரௌடியாகவும் இல்லை, ரெயின்போலாம் இருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது. கண்டிப்பாக எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள். தேங்க்யூ அண்ட் see you all in my next video.